மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சிருக்குதான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. முறைச்சதுக்கெல்லாம் அடிச்சோம்னு சொன்னா ரோட்ல போறவங்க எத்தனை பேர் அடிக்க முடியும்? அது தவறான முன்னுதாரணம். அரசியல் வளர்ச்சிக்கு அது பாதிப்பு ஏற்படும். நான் தம்பிக்கு சொல்றேன், திருமாவளவன் சொல்றேன், அது தவறு. முறைச்சு பார்த்தா அடிச்சா, அப்புறம் அடிச்சது சரின்னு சொன்னா அப்புறம் எத்தனை பேரை நீங்க அடிக்க முடியும்? அது தவறு. அப்படி இருந்தால் அவர் யாரும் ஏக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 4 பேருக்கு செத்துருந்தா இப்ப வேடிக்கை பார்த்த போலீஸ் அப்போ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. செத்துருந்தா செய்த மேல வழக்கு இருக்காது, எவனையா 2 பேரை பிடிச்சி கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏசி இருக்காங்க, 2 ஏசின்னு இருக்காங்க, 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எஸ்ஏ வந்திருக்காங்க, கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளவு வேறி மீறி ஒரு குரூப் போய் அவனை விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஒருத்தனை அடிக்கிறாங்க, அத்தனை பேரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னா இது காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? திட்டமிட்டு அவனை அடிக்க சொன்னார்களா? என்னுடைய கேள்வி அது. அப்ப திட்டமிட்டு தான் இதை பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. அவர் பேசுற ஸ்பீச் எல்லாமே கேளுங்க, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும். ஒன்னு பிஜேபியும் பாரு, இல்ல சங்கியும் பாரு, இல்ல இவங்க தான் காரணம். தும்முனாலும் பிஜேபி, எழுந்திருந்தாலும் பிஜேபி. எங்க கொலை சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால அண்ணாமலை, இதுக்கு காரணம் பிஜேபி இல்ல RSS. இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா? புதுசா ஏதாவது சொல்ல ரோட்ல தலைவர் போறாரு, ரோட்ல போறவங்க வேணுமே வம்பு வைக்கிறான். வம்பு இருக்கிற கட்சிக்கார கூட இருக்கவங்க எட்டு தள்ளுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு விஷயமா? இதுக்காக போய் இவ்வளவு தூரம் புதாரம் போட்டுக்கிட்டு இப்போ புதுசா ஜான் பாண்டியன் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தலித்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள், அவருக்கு பாவம் என்ன நெருக்கடியே தெரியல. அவர் கேட்கிறாரு எங்க தலைவரை பார்த்து, இது போல வந்து முறைச்சா அடிச்சிருங்களான்னு கேட்கிறாரு. நான் கேட்கறேன், உங்களை எனக்கு நல்லா அண்ணன் நல்ல பழக்கம் தான். நான் என்ன கேட்கறேன், நீங்க ஐயா எதுக்காக 14 வருஷம் கடலூர் ஜெயிலில் இருந்தீங்க? சென்ட்ரல் ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாகி நீங்க எதுக்கு இருந்தீங்க? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலில் இருக்கீங்க. ஏன் கொலை பண்ணீங்க? பணத்துக்காக கொலை பண்ணீங்களா? சொத்துக்காக கொலை பண்ணீங்களா? எதுக்காக கொலை பண்ணீங்க? 14 வருஷம் நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு நீங்க வந்து கொலையை பண்ணிட்டு உங்களை முறைச்சா, உங்களை திட்டினா, உங்களை எதிர்த்து பேசலான்றதுக்காக நீங்க கொலையை பண்ணிட்டு 14 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்க. நீங்க போய் பேசலாமா? அப்படி அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நீங்க வந்து பேசலாமா? எவ்வளோ ஒரு வன்மமா வேதனையா இருக்கு. நீங்க ஜான் பாண்டிய அண்ணன் வந்து இப்படி பேசுவாரு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு வன்மமா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழகத்தின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உருப்பெற்றுள்ளார்கள். அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், எப்படியாவது அதை முறியடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் வேலை செய்றீங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நீங்க யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்குறீங்களோ, நீங்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டதில்லை. நீங்கள் ஓட்டு போடாம மற்றவங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்.